ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 22/2/2019 கிழமை வெள்ளிக்கிழமை. திதி திருத்திய திதி காலை 10:50 வரை இருக்கிறது. பின்பு சதுர்த்தி திதி. நட்சத்திரம் அஸ்ஸா நட்சத்திரம். அஸ்ஸா நட்சத்திரம் இரவு 12:17 வரை இருக்கிறது. அஸ்ஸா நட்சத்திரம் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சித்தா நட்சத்திரம் வருது சித்த யோகம். வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம், 7 to 9 புலிகை, 3 to 4 யமகண்டம். வெள்ளிக்கிழமை அஸ்ஸா நட்சத்திரம் அமிர்த யோகம், மிக மிக நல்ல நாள். வாழ்க்கையினுடைய எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்று எடுத்துக்கொள்ளலாம். அமிர்த யோகமும் இருக்குது, அது இல்லாமல் சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கி இருக்குது. அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளுக்கும் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல தினமே. வழக்கமான பூஜைகளும் புரஸ்காரம் செய்து கொள்ளலாம். வழக்கமான செயல்களிலும் அபிவிருத்தி அடையும். புதிதாக தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். திடீர் யோகமும் அஷ்டமும் கிடைக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். வாழ்க்கையின் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, யோகம் தரக்கூடிய தினம் என்று. பணவரவு நன்றாக உள்ளது. சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தாய் தந்தைய ஆரோக்கியம் சுமார். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே நன்று. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாகியம். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியம் பரவாயில்லை. கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பொருள் செலவும் செய்வீர்கள். வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, அதிர்ஷ்டத்தையே தரும் நாளாக இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை. முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். வாழ்க்கையின் ஒரு திருப்பம் தரக்கூடிய தினம் என்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி காணுவீர்கள். மனைவி வழி உறவினால் ஆதரவுகள் பெருகும். அவர்கள் உங்களுக்கு இன்று ஒத்தாசையாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தாய் தந்தைய ஆரோக்கியம் கவனித்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். யோகமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, ராசிகளில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியம் கவனமாக இருப்பது நன்று. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாகியம். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்தில் அதிக வேலை பளு ஏற்படும். அதிக முதலீடு செய்து வேலையை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசினியர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாகியம். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் செய்வ வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த
விருச்சிக ராசி நேயர்களே, சக ஊழியரிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். அமைதியாக நிம்மதியாக பொழுதுகள் களையும். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. சமுதாய அந்தஸ்து உயரும். திடீர் பணவரவு கிடைக்கும். நண்பர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த செயலும் செய்யாமல் யோசித்து நிதானித்து செய்வதே சிலாகியம். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். கடனின் ஒரு பகுதிகளை பைசல் செய்ய முயற்சி செய்வீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்களும் உண்டு. யோகமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. தான் உண்டோ தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படும். மிதமான நாளே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்கு. மிக மிக கவனமாக இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சாட்சி கழித்தும் தவிர்ப்பது நன்று. எந்த ஒரு செயல் செய்தாலும் மிக கவனமாக யோசித்து நிதானித்து செய்வது நன்று. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் சொன்னதையே திருப்பி சொல்லியிருக்காமல் கவனமாக பேசுவது நன்று. பிடிவாதத்தை குறைப்பதால் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். லட்சுமி யோகம் உண்டு. பொருளாதாரத்தை சீர் செய்வீர்கள். வருவாய் பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை. அரசு அனுகூலங்களும் உண்டு. நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.